இங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றா. என்ன என்கிட்ட விளையாடிட்டு இருக்கே என்ன? அப்படிலாம் இல்லம்மா, சீரியஸாதமா சொல்லிட்டு இருக்கேன். பைத்தியம் முடிச்சிச்சா என்ன? அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்பாட்ட நானே பேசிக்கிறேன். பொண்ணோட வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு தெரியாம ஹீரோ அவன் பாட்டுக்கு ஜாலியா வந்துட்டு இருக்கான். என்னம்மா லவ் கிவ்னு சொல்லிட்டு இருக்க? நான் தெளிவா தான் இருக்கேன், அந்த பையனை லவ் பண்றேன். இந்த டைம்ல ஹீரோ ஹார்னிங் பெல்ல தட்டுறான். இப்படி இவ டோர் ஓபன் பண்ணோன்னா இவ தனியா தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டான். அன்னைக்கு ஜாலியா இருந்த மாதிரி இன்னைக்கும் ஜாலியா இருக்கணும் தோலுக்கு மேல கை போடுறான். சடனா பொண்ணோட பேரண்ட்ஸ் பாத்துட்டாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருக்கான். ரியலாவே இந்த சிச்சுவேஷன்ல மாட்டினா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டான். பொண்ணோட மனசுல நான் சொல்லும் போது நம்பல, இப்ப நம்பி இருப்பாங்க. ஹீரோட சிஸ்டருக்கு மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்திருப்பான். பொண்ணோட அப்பா இப்பதான் லவ் பண்றேன்னு சொன்னா அதுக்குள்ள இன்விடேஷன் கொடுக்குறான் அப்படின்னா பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு போயாச்சு. ஆமா சார், ஃப்ரைடே கல்யாணம் வச்சிருக்கேன் சார். இவனுக்கு என்ன திமிரு பாத்தீங்களா? கல்யாணம் நடக்கவும் செய்யாது, நடக்க விடவும் மாட்டேன். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்துட்டு இருக்குன்னு. மா என்னமா பண்ற? மேரேஜ் இவனோட தங்கச்சிக்குமா? இதெல்லாம் பஸ்டே சொல்றது இல்லையா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அப்படி என்ன சொன்ன? நீயும் நானும் லவ் பண்றத. ஆஹா, இதுக்கு இவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க தெரியலையே. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? லவ்வுக்கு சம்மதம் வாங்கிட்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.